السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை எல்லாம் ஒவ்வொரு வினாடியும் முஹ்சினாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேக் நாயகம் அவர்களின் தொடர்பை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலேயே புனிதமிக்க காலடியிலேயே இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் கிடப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் பாக்கியம் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நமது ஷேக் நாயகம் நமது கரங்களை பிடித்தார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா நாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நமது ஷேக் நாயகம் அவர்களுக்கும் அவர்களுடைய சாந்தான் அனைவர்களுக்கும் பரிபூர்ண ஆஃபிய சலாமத்துடனே சபா சிஃபாத்துகளுடனே நீண்ட காலம் தன் வஜூதிலே அல்லாஹ் காட்டி கொண்டிருப்பானாக. நமது ஷேக் நாயகம் இன்னும் அவர்களுடைய சாந்தான் அனைவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி அருள் புரிவானாக. நமது ஷேக் நாயகம் விரும்பும்படியான ஆமில் முரீதுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, நமது ஷேக் நாயகம் எதற்காக பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹுவை எப்படியாவது நமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்விலே நாமெல்லாம் ஊறி திளைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஷேக் நாயகம் பாடுபடுகிறார்கள். இது போன்ற ஆன்மீக பயிற்சி வகுப்புகளும் வைப்பதற்குரிய காரணம் என்ன? சதா நாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை புழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. தரீக்கத் என்பது பரத்னேகா சீஸ் என்பதாக எஜமா சொல்லி காட்டுவாங்க. புழங்கக்கூடிய பாத்திரமா என்ன செய்யணும்? சதா புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சதா நமது வாழ்வில் லா இலாஹ இல்லல்லாஹுவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை மறந்து வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வினாடி சாத்தியம் இருக்குதா? ஏன்னா எந்த வினாடியாவது நமது சுய திறமையை கொண்டு அல்லாஹ்வினுடைய தயவு இல்லாமல் நான் ஒரு வினாடி இருக்க முடியும் என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வமா கலக்கத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்கம்மா? இல்லாலி யஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதற்காக வேண்டியே தவிர அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. இப்போ 24 மணி நேரமும் வணக்கம் இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அது என்னமா? தொழுகையை சொல்ல முடியுமா? தொழுகைக்கு தொழுகக்கூடிய நேரம், தொழுகக்கூடாத நேரங்கள் இருக்குது. நோன்பை சொல்ல முடியுமா? 24 மணி நேரமும் ஒரு நபர் நோன்பிலேயே இருக்க முடியுமா? முடியாது. சௌமே விசால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க தொடர்படியாக நோன்பை நோற்பதை. அதே போன்று ஜகாத்து கொடுக்க முடியுமா? வருஷத்திற்கு ஒரு முறை தான் ஜகாத், அதை அடுத்து எல்லாம் சதக்கா தான். சரி, அந்த சதக்காவாவது நம்மால் தொடர்ந்து 24 மணி நேரமும் கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. ஹஜ்ஜு என்பது
வருஷத்தில் ஒரு முறை, வாழ்நாளில் ஒரு முறை, அதுவும் வருஷத்தில் எத்தனை தடவை செய்யலாம் ஒரு நபர்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஹஜ்ஜு செய்யலாமா? எத்தனை ஹஜ்ஜு செய்யலாம்? 10 செய்யலாமா? எத்தனை? வருஷத்துக்கு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். புரிஞ்சுதான்? அதே போன்று அப்போ 24 மணி நேரமும் வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், வணங்கத்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்போ 24 மணி நேரமும் ஒரு வணக்கம் இருக்கிறது. ஏன்னா எதுவும் சாத்தியமில்லாத ஒன்றை அல்லாஹ் ஜல்லஷானுவத்தில் என்ன பண்ண மாட்டாமா? ஏவ மாட்டான். அப்போ சாத்தியம் உள்ளதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால ஏவுவான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு சர்க்கார் நாயகன் சொல்லி காட்டுவாங்க, மற்ற ஜீவராசிகளை பார்த்து என்ன சொல்லணும்? அல்லாஹு தஆலா வணங்கத்தான் படைத்தேன் என்று சொல்லலை. இப்போ உதாரணமாக சிங்கம் இருக்குன்னு பார்த்தா ஒரு மானை அடித்து சாப்பிட்டது ஹூஹக்குன்னு அது வாட்டுக்கு அல்லாஹுன்னு உட்காந்துக்கிறோம், வணங்குச்சாங்க. அதே போன்று ஒரு மலைப்பாம்பு இருக்குது, ஏதோ ஒரு பெரிய வஸ்துவை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் இன்னும் சுமார் 6 மாத காலங்களில் என்ன பண்ணும்? சாப்பிடாமலே இருக்கும். அப்படியே ஏதாவது ஒரு மரத்திலே அப்படியே சுற்றி விட்டது என்று சொன்னால் அப்படியே அது மேலே அப்படியே மண்ணெல்லாம் என்னாகும்? புற்று போல் அப்படியே என்ன ஆயிரும்? மண்ணெல்லாம் சேர்ந்துக்கிறோம். அது போன்றெல்லாம் இருக்குது. ஒரு யானை இருக்கு வந்துச்சா, ஒரு வாழை மரத்தை அப்படியே உடச்சி, ஒரு தென்னங்கீத்தை அப்படியே உடச்சி சாப்பிட்டுச்சா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த வஸ்துக்களை, அந்த ஜீவராசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்லலை? வணங்கத்தான் படைத்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லலை. இப்போ யாரை சொன்னால்? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும். நம்மை பார்த்து என்ன சொல்கிறோம்? உன்னை வணங்குவதற்காகத்தான்ப்பா படைத்து வைக்கிறேன், வணங்கத்தான் படைத்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை ஆயிரக்கணக்கான வேலைகள் ஒன்று போனால் மற்றொன்று ஆக வேலைகள் ஒன்று போக வந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள் எல்லாத்துக்கும் பணிவிடைகள் செய்யத்தான் செய்கிறோம். நமக்கும் எத்தனையோ சுய தேவைகள் இருக்கிறது. இப்படியாக ஏராளமான தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறான்? உன்னை படைத்ததே வணங்குவதற்காக வேண்டித்தான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால வணக்கம் என்று எதை சொல்லுகிறான் என்பதை நாம் யோசிக்கணும். 24 மணி நேரமும் ஒரு வணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது. வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? வேறு எந்த வணக்கத்தையாவது 24 hours சொல்ல முடியுமாமா? ஒரு காலம் முடியாது. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படிங்க 24 மணி நேரமும் வணக்கமாக ஆகும் என்று சொன்னால், அதற்கும் நமக்கு ஷேக் நாயகன் சொன்னாங்க, எந்த வினாடி அல்லாஹ்வினுடைய உலூஹியத் நம்மில் பிரதிபலிக்காமல் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய தெய்வத்தன்மை, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வஸ்துவிலேயும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை கொண்டு தேவைகள் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. எந்த செயலையும் நம்மால் சுயமாக செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஏன்னா ஒரு ஃபஅல் வரணும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவைமா? ஹரக்கத்து வேணும், ஹரக்கத் அசைவு வேணும். அசைவு இருந்தால் தான் என்னாகும்? ஒரு ஃபஅல் உண்டாகும். ஹரக்கத்துக்கு மெயின் என்னமா? அசல் என்னமா? குவத்து வேணும், சக்தி. சக்தி இல்லாமல் ஒரு அசைவு ஏற்படுமா? அசைவு ஏற்படாமல் ஒரு செயல், இந்த ஃபோனை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த கை இங்கே அசைந்து வர வேண்டும், வந்து இந்த ஃபோனை எடுக்கணும். இந்த கை அசைவதற்கு என்ன வேணும்? கையில் எனர்ஜி, குவத், சக்தி, ஆற்றல் வேணுமா இல்லையா? இப்போ கைக்கு எனர்ஜி வேணும், குவத் வேணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அடங்கல் அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். சத்தத்தை காணோம். ஆற்றல் அடங்கல் அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்போ ஒரு சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டாலும் அந்த குவத்து யாருக்கு சொந்தமானதுமா? மௌலாவுக்கு சொந்தமானது. நம்ம ஷேகுமார்கள் எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஆசிம் இப்னு பர்கியா என்ற எஜமான், ஒரு வலியுல்லா, இறைநேச செல்வர். அவங்க என்ன பண்ணாங்க? பலமா ராஹு முஸ்தகிரன் இன்தஹு, யாரு? பில்கிஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்களா இல்லையா? எனக்கு உடனே வேணும்பான்னு சொன்ன உடனே யார் சொல்லுது? கால் எழுதி
அந்த ஜின்னு இஃப்ரீத்துங்கிற ஜின்னு என்ன பண்ணுச்சு, நான் கொண்டு வரேன் எஜமானி, இங்கேருந்து போகிறதுக்கு இவ்வளவு நேரம், அங்கே சுற்றுச்சுவர்கள் ஒரு 7 சுற்றுச்சுவர்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் உடைப்பதற்கு இவ்வளவு நேரங்கள் ஆகும். அந்த சிம்மாசனம் ரொம்ப பிரம்மாண்டமான சிம்மாசனம், அதை தூக்கி வருவதற்கும் எனது கொஞ்சம் இவ்வளோ நேரம் டைம் ஆகும், நீங்கள் காலையிலேருந்து தீர்ப்பளித்து மதியம் எழுந்திருப்பதற்கு முன்னதாக நான் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ எஜமா சொன்னாங்க, இல்லை இப்போ உடனே வேணும். காலல்லது ஐந்தஹு இல்மு மினல் கிதாப் ஆனால் ஆத்திக பிஹி கபலா எருத்தத்த இலைக்க தருஃபுக். எஜமானே, நீங்கள் கண் சிமிட்டும் அந்த நொடிக்குள்ளாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். முன்னாடி நிற்கிறது, நீ கண் சிமிட்டுறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு, அவர்கள் பார்த்தார்கள் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த அவ்வளவு பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்குது. விளங்குச்சா? கண் திறக்கும் நேரத்திற்குள்ளாக, கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை முன்னால் கொண்டு வந்தவர்கள் அவர்கள். ஆனால் நம்ம சேஷநாயகி நமக்கு எப்படி காட்டி கொடுத்துட்டாங்க? அந்த சிம்மாசனில் போய் அரிஷே முஅல்லா, அகில உலகத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஹக்கு ஜல்லஷானுவத்தால என்ன பண்ணிட்டாங்க, நமது கண் பார்வைக்கு முன்னால், கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டாங்க. பையாத்து கொடுத்தவொடனே என்ன சொல்கிறாங்க? ஹைபன் மைபன் அல்லாக்கா, மறுக்காதல ஹைபன் மைபன் அல்லா, உஜூது அனாதாம்பா மௌலா, அன்புஸ் அல்லா, ஆஃபாக் அல்லா, இத்தனை கோடிக்கணக்கான வஸ்துவிலும் காட்சியளிப்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. எந்தன் குருநாதர் எந்தன் கண்களை தான் திறந்து விட்டார்கள், எந்தன் குருநாதர் எங்கள் கண்களை தான் திறந்து விட்டார்கள். அதே நொடியில் அதே நொடியில் பாருங்க பை, அதே நொடியில் முன்னாலே காண்பதோ அல்லாவே அல்லாதான். அதே நொடியில் என்ன பண்ணி காமிச்சிட்டாங்க, நமக்கு மௌலாவை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொன்றிலும் அவன்தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மௌலா தான்ப்பா இருக்கிறான். சர்சே சராப்பா மௌலாஹி மௌலா. அவன் ஒன்றை விட்டு எங்கேம்மா பிரிஞ்சிருக்கிறான். ஓ துது சே ஜுதா கபு ஹே துஹி உஸ்ஸே ஜுதா ஹே துஹி உஸ்ஸே ஜுதா ஹே. அவன் எப்பொழுது உன்னை விட்டு பிரிந்திருக்கிறான், நீ தான்ப்பா பிரிஞ்சிருக்கிற. அகர் வஹ்மே துயி தூர் தேரே சாத்து ஹுதாஹே, 2 என்ற எண்ணத்தை நீ தூக்கி எரிந்து விடு. தேரே சாத்து ஹுதாஹே, உன் கூட தான்ப்பா இருக்கிறான் மௌலா. மௌலா எங்கம்மா இருக்கிறான்? அவன் கூட தான் இருக்கிறான். விளங்குச்சாமா? மௌலாவை தன்னுடனே காட்டி கொடுத்தவர்கள் நமது ஷேகுமார்கள். விளங்குச்சாமா? இப்போ சதா லா இலாஹினோட உலூகிய தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை நம்மிடத்தில் வெளியாக கொண்டே இருக்குது. எந்த செயலை செய்தாலும் அதற்கு குவத்து வேணும். ஒரு சிறிய அசைவு என்று சொன்னாலும் அதற்கு என்ன தேவமா? குவத்து வேணும். தஹர்ரகத் பி ஷஃபதா, அவனுடைய 2 உதடுகளும் என்னை கொண்டுதான் அசைகிறது. அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இப்போ உதட்டை அசைக்காமல் ஒரு வார்த்தை நாம் பேசி காட்ட வேண்டும். ஹம்மிங் பண்ணலாம். பேச்சு வெளில வருமா, சத்தம் வருமா, அதை கொண்டு ஏதாவது நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. விளங்குச்சா? அப்போ இந்த 2 வலிசானோ வஷஃபத்தை, உனக்கு ஒரு நாவையும் 2 உதடுகளையும் நான் கொடுக்கலையாப்பா? அலம் நஜஅல்லஹு ஐனைன், உனக்கு 2 கண்களை நான் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். பை அந்த சூரத்தில் நான் தான் பை வந்திருக்கிறேன். என் கண்கள் 2லும் நீதான் சொன்னாங்களா இல்லையா? கண்ணில் யார் போய் மோஜூதா இருக்கிறான்? அந்த கண்களில் அவன்தான் காட்சி அளிக்கிறான். யாரெல்லாம் இந்த கண்ணில் நீதான் ஐனாக இருந்து என்னை பார்க்க வைக்கிறாய் என்று எப்பொழுது அந்த கண்ணில் ஹக்கை நாம் கொண்டு வந்து விடுகிறோமோ, ஹக்கை யாரை பார்ப்பான்? ஹக்கைத்தான் பார்க்கும். ஹக்கை எதை பார்க்குமா? ஹக்கைத்தான் பார்க்கும். ஹக்கு பாத்திலை ஒரு காலமும் பார்க்காது. அதம் அப்படி அதம் இப்பையும் அதமாக தான் இருக்குது. நம்ம தான் பார்த்து ஏமாந்து போயிடுறோம். சூரத்தை பார்த்து 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 என்ன பண்ணுறோம்? ஏமாந்து போயிடுறோம். அதுதான் ஷேகுமார்கள் சொல்கிறாங்க, கண்ணு ஏமாந்துடாதப்பா. ஒரு நபர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நம்ம சர்க்கார்கிட்ட, சர்க்கார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இறங்கிச்சாமா. அப்போ சர்க்கார் நாயகம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இதுவும் நடக்குமா, இன்னமும் நடக்கும். இதுவும் நடக்கும், இன்னமும் நடக்கும். ஏன்? இந்த சூரத்துகள் எல்லாமே என்ன செய்யும்? ஏமாற்றும், மோசடி தான். நம்மை ஏமாற்றாத, நமக்கு மோசடி செய்யாத, நமக்கு அநியாயம் செய்யாதவன் யாரும் இல்லை. இல்லல்ல, அல்லாஹ் தான். அல்லாஹ் தவிர யாருமே நமக்கு என்ன செய்ய முடியாதுமா?
ஏன்னா சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, ஆமீர் கலீமி நாயகம் சொன்னதாக, மைமா சிவா குதேகா வஹா சர்பசர் ஹே தோகா. நான் மாசிவல்லாவை பார்த்தேம்மா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தா வெறும் ஏமாற்று மோசடி, ஏமாற்று மோசடி, இப்படியாக வெறும் மோசடியும் ஏமாற்றமும் கடந்தது தான் இந்த மாசிவல்லா. எப்போ இந்த மாசிவல்லாவை நாம் பார்க்கிறோமோ ஏமாந்து தான் போகணும். மாசிவல்லாவை பார்த்தவர்கள் ஏமாந்துதான் போவார்கள். எப்பொழுது அந்த சூரத்திலே காட்சி அளிக்கக்கூடிய ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை ஒருவன் பார்க்கிறானோ அந்த அடியான் தான் அல்லாஹுவை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். ஏமாற்றத்தை விட்டும் தப்பித்தவனாக இருக்க முடியும் என்று நம்மை எல்லாம் ஏமாற்றத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து ஹக்கின் அளவில் நம்மை சந்தோஷமாக வாழ வைப்பவர்கள் ஷேகுமார்கள், அன்பானவர்களே. அப்போ நம்மிடத்தில் வெளியாகக்கூடிய அணு குவத்தும் யாருக்கு சொந்தமானதுமா? அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அதைத்தான் நமக்கு தரீக தக்குவா சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த செயலையும் எந்த மாசிவல்லா எதுவும் அல்லாதவைகள் தன் ஜாத்தை கொண்டு தன்தானே சுயமாக நமக்கு எந்த ஒரு லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டியின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை கவனிப்பது என்று நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ எந்த செயலை செய்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? யாழ்லா இந்த செயலை நீதான் ரப்பே என் கூட ஐநாக இருந்து என்ன செய்ய வைக்கிறது. பேசுகிறோம், யாழ்லா நான் பேச முடியாத ரப்பே, நான் ஊமையாச்சே, நான் ஆஜிஸாச்சே, எதையும் செய்ய இயலாதவனாகிவிட்டதே. யாழ்லா இந்த நாவை சுழல வைத்தவன் நீ ரப்பே, இந்த உதடை அசைய வைத்தவன் நீ, இந்த இல்மை எனக்கு கொடுத்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் நீ என்று அந்த செயலை நாம் பார்க்க வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் சரி. அதான் சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, எதுமா பைசு நாயகம் நடக்கும் பொழுது சொல்லி வாக்கிங் போகும்பொழுது சொல்லுவாங்கம்மா, வலது காலை வைக்கும் பொழுது அல்லாஹூ, இடது காலை வைக்கல அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ். யாழ்லா நான் அதமாக இருக்கிற ரப்பே, நான் ஆஜிஸாக இருக்கிற ரப்பே, என்னுடைய காலை நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குவத்தும் உனக்கு சொந்தமானது தான் ரப்பே. ஏன்னா நீதான் என்னில் ஐனாக இருந்து இந்த குவத்தை ஜுஹூரிலே கொண்டு வருகிறாய், அன்புசிலிருந்து இந்த குவத்தை நீ ஜுஹூரில் கொண்டு வர ரப்பே என்று அவ்வாறு எஜமா பார்த்து நடப்பாங்களாம். சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, எஜமா பைசு நாயகம் கடை தெருவுக்கு சாமா வாங்கிறதுக்காக போவாங்கம்மா. போகக்கூடிய சமயத்தில் சரி எதுக்குப்பா நம்ம சும்மா போகணும், அல்லாவுடைய சிந்தனையோடு போவோமே என்று சொல்லி எஜமா என்ன பண்ணுவாங்க, அன்ஃபுசல்லா ஆஃபா கல்லா அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லான்னு எஜமா போவாங்க. தன்னிலும் பிறவற்றிலும் ஹக்கை பார்த்து ரசித்து கொண்டே எஜமான் செல்வார்கள். ஒரு கட்டத்தில் கடை தெருவெல்லாம் தாண்டி ஊரினுடைய கடைசி எல்லைக்கு போயிடுவாங்களாம். ஆக என்னப்பா இங்கே வந்துட்டோமே சாமான் வாங்க சொன்னாங்களே, சரின்னு சொல்லி திரும்ப வாப்பா ரிட்டர்ன் போவோம் என்று சொல்லி எஜமா திரும்பி வருவாங்க. திரும்பி அப்பொழுதும் அந்த அல்லாஹூ அல்லால் அப்படியே சொக்கி மகிழ்ந்து எஜமா வீட்டு வாசலுக்கு வந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தா கையில் சாமான் வாங்கியிருக்க மாட்டாங்க, விலங்கு சாமான். இப்படியாக எஜமான் அவர்கள் ஹக்கிலே தன்னை முற்றிலுமாக அழித்து வாழ்ந்தார்கள். அவ்வாறு நாமும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நமது சர்க்கார் நாயகம் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய ஆசை அல்லாஹ் தஆலா நம்மை நிறைவேற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.